ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களுடைய நிலைகள் என்று சொல்லலாம். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம பயன்பெறணும். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பப்போ கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லப்படும். ஸோ அப்படி இப்போ ஆகஸ்ட் மாதம் 24க்கு பிறகு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் 24க்கு பிறகு இது மட்டும் நடக்காமல் இருக்காது, இது கண்டிப்பாக நடந்தே தீரும். இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நபரால் ஆபத்தெல்லாம் ஏற்பட போகுது. ஸோ அந்த ஆபத்து என்ன மாதிரி இருக்கோ, அது உண்மையாலுமே ஆபத்தாக இருக்கா இல்லை ஆபத்து இல்லாமல் இருக்குமா, அப்படி அந்த ஆபத்து இருந்தால் அதை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோவை அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். பணவரவு இருந்தால் தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அந்த பணவரவுக்காக என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். மன உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு நன்மையாக இருக்க போகுது. உங்கள் சப்தமதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ, எடுத்த வேலைகள் வெற்றியாகோ, பெரியவர்கள் ஆதரவு கிடைக்கோ, ஒரு சிலருக்கு சொந்த இடம் வீடு என்ற கனவு நினைவாகோ. இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவதோ, மற்றவர் பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பதோ நிம்மதியையும் மன அமைதியும் கொடுக்கும். அதோடு லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அதோடு ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும். பொன்பொருளுங்கிறது சேரும். உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு தேடி வரும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையின் ஆதரவும் சிலருக்கு புதிய பொறுப்பும் கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவர்கள் உங்கள் எல்லைக்குள் கட்டுப்பட்டு வேலை பார்ப்பது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு சுபிட்சமான நிலை இருக்கும். மாணவர்களுக்கு தெளிவான சிந்தனையோடு படிப்பில் கவனம் செலுத்தணும். அதோடு கூடுதல் கவனமும் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி எல்லாமே உங்களால் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த டைம் பலன்கள் கிடைக்கும் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க. ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்து உங்கள் நட்சத்திரக்காரங்க பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்படுது. திட்டங்களை தீட்டி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு ஆகஸ்ட் 24க்கு பிறகு யோகமாக இருக்க போகுது. அதோடு உங்கள் லாபாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வருமானங்கிறது உயரும். வரவேண்டிய பணம் வரும். நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். நிதி நிறுவன ஒப்பந்தம் கமிஷன் வர்த்தக பரிபுரியவர்களுக்கு ஆலோசகர்கள் லாபம் அடைவார்கள். ஜீவனஸ்தான குருவின் பார்வைகள் 2, 4, 6ஆம் இடங்களில் கிடைப்பதால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும். மனதில் ஏற்பட்ட குழப்ப விலகும். எடுத்த வேலைகள் இழுபறியாக இருந்த வழக்குகள் யாவும் முடிவிற்கு வரும்.
பெண்களுக்கு இந்த டைம் யோகமாக இருக்கோ, உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகோ, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான சூழல் உருவாகும், சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயம் கூடும், மெயினாக விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும், விவசாயிகள் அதனால் புதிய விஷயங்கள் எது வேணாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், எது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு கைகூடும். மாணவர்களுக்கு கூட படிப்பில் அக்கறை அதிகரிக்கணும், படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கிறதுல நிறைய கவனம் செலுத்தணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு விசாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கால நேரத்தை அறிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 24க்கு பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். தனகாரகன் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்பதோடு உடன் பணிபுரியவர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். ஆத்மகாரகனும் உங்கள் லாபதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருவாய் அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். மெயினாக உங்கள் செல்வாக்கு உயரும். ஞான மோட்சக்காரகன் கேதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியவர் ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். அதுவும் ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சேமிப்பு உயரும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இருந்தாலும் யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம செயல்படுவதால் எடுத்த வேலைகளில் லாபம் காண முடியும். பெண்கள் கூட தங்கள் வேலைகளில் கவனமாக இருப்பதோடு குடும்பத்தினருடைய ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும். விவசாயிகள் கூட காலநிலை அறிந்து செயல்படுவது அவசியம். மாணவர்கள் கூட வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன், இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆகஸ்ட் 24க்கு பிறகு என்னென்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செல்வம் சேர உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையில் செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பது தான் அனைவருடைய தேடலாக இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டும் அது சரியாக கைகூடும். பலருக்கு வரவு வருவதற்கு முன் செலவு பெரிதாக பட்டியல் போட்டு காத்திருக்கக்கூடிய நிலை இருக்குது. இன்னும் சிலருக்கு பணம் வருவதே தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை என்ற நிலையில் வாழ்க்கை ஓடும். ஆக்சுவலி உங்களுடைய செல்வ நிலைக்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது போன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்தால் தடையில்லாத செல்வத்தை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு நீதி நேர்மை போன்ற உயரிய குணங்களை கொண்ட மனிதர்களுக்கு இல்லை என்பதே உண்மை. அனைவரும் அனைத்திற்கும் பணம் தேவைப்படுகிறது. செல்வம் சேர்க்க வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. எனவே அப்படியான பணத்தை ஈட்டுவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க. ஆனால் சிலருக்கு என்னதான் நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலும் ஒரு வழியில் வரக்கூடிய பணம் வேறொரு வழியில் செலவாகி கொண்டு இருக்கும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய செல்வம் வீண் விரயமாகாமலும் செல்வ சேர்க்கை உண்டாகவும் உங்கள் ராசிக்காரங்க சில பரிகார முறைகளை தெரிந்து அதை ஃபாலோ பண்ணும். இதை நம்பிக்கையோடு செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சரி, இப்போ உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க உங்கள் வாழ்வில் பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைய வெள்ளிக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலும் ஒரு படி அரிசியையும் தானமாக வழங்க வேண்டும். மேலும் ஏழை குழந்தைகள் குடிப்பதற்கு பால தானம் அளிக்கணும். இதனால் சிவபெருமானுடைய அருளால் வாழ்வில் எவ்வித கஷ்டங்களும் ஏற்படாது. பால் அரிசி இரண்டும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களாகும். இவை சுக்கிர பகவானுக்குரிய பொருட்கள் என்பதனால சுக்கிரவசியம் ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலடா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.